ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. சீமான் இவங்களோட போர்ஷன்லாம் அவர் வந்து இந்த பாலிடிக்ஸே அங்கே பேசலை. அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை மட்டும் அந்த ரோல் கரெக்டாக பண்ணிவிட்டு அவர் போயிருக்காரு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ சூர்யா. அதான் ப்ரோ, கேரக்டர்லாம் அவங்கவுங்க ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரின்றது பொறுத்து ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல ப்ரோ பர்சனல். இது எல்ஐகே ப்ரோ. என்ன ஸ்டோரி, என்ன சொல்ல வராங்க ப்ரோ? அதாவது ப்ரோ, இந்த பிடிச்சிக்கவா நீங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பு ஃபியூச்சரிஸ்டிக்கில் என்னென்ன மாதிரி ஆப்ஸ் வழியாக கொண்டு வருவாங்க, அது அந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி நம்மளுக்கு இது பண்ணுவாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதனால என்னென்ன பாதிப்பு வரும் உங்களுக்கு, அந்த ஆப் சொல்கிறத நம்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது இந்த இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணுறாங்க ப்ரோ. அதுதான் எனக்கு அது புரியல ப்ரோ. இந்த கல்ச்சர் ஓகேன்னு இல்லை, அவங்க என்னென்னா அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சிங், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் அது அப்படி இருக்கதா செய்யுன்ற மாதிரி அது அவங்க சொல்லலை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்றதை. ஆனால் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஏன் அவ்வளோ கனெக்ட் ஆகல ப்ரோ? இதில் ப்ளஸ் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு, மைனஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்குது. மூவி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லாம். மித்தபடி நல்லாயிருக்கணும். பிடிச்ச சீன் வந்து கிளைமேக்ஸில் ஃபைட் நல்லா இருந்ததுண்ணா. அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி வராது, சிஇஓ மாதிரி வராரு, அது நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்ததுண்ணா. அது ஹீரோட அப்பா கேரக்டராக வருவார், நல்லா தான் இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். ஒரு கம்பேக் படமாகவே அமையணும், நல்லா இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மிச்சப்படி எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது, பிடிச்சிருந்தது. அதான் ஒரு ஆப் மனசு பண்ணுற விஷயத்தை எப்படி ஒரு ஆப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த லைக் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபோன் அடிக்டாக இருக்கவங்களுக்கு நான் இந்த மூவி நல்லா இருக்கும். ஆமாம், அவர் அப்பா கேரக்டர்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்து நல்லா இருந்துச்சு. லவ்ன்றது ரெண்டு மனசுக்குள்ள இது பண்ணுறது, அது வந்து எந்த ஆப்பாலையும் சொல்ல முடியாது. அதுதான் மூவி எடுத்தது. படம் லைக் இதுதான், ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாமல் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும், வாழ்க்கையில் எதுவுமே வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே அப்புறம் ஆக்டிங் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அது சொல்ல முடியும், நீங்கள் போய் படத்தில் பார்த்துக்காங்க. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு அப்புறம் எது, நீங்கள் போய் படத்தில் பாருங்கள், அவ்வளோ சொல்லுங்க. அது எல்ஐகே ப்ரோ. எப்படி இருக்கு படம்? வேற லெவலில் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன், அனிருத், சீமான் எல்லாருமே கலக்கிறாங்க படத்தில். சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி, நான் பார்க்காத லவ் ஸ்டோரி. படத்தில் வந்து ஆக்சுவலாக அதான் டிஃப்ரெண்டாக சொல்கிறேன்ல, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் வச்சு லவ்வை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி கொடுத்துறாரு நம்ம விக்னேஷ். அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்கிறாங்க, என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி அழகாக நடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது படம், எனக்கு பிடிச்சி. எனக்கு சீமான் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு வில்லேஜில் வாழ்கிறாரு. எதுவுமே இதெல்லாம் சோஷியல் மீடியா எல்லாமே தள்ளி இருந்து ஒரு பசுமை பாரதம், அந்த ஏரியா, அந்த பசுமை பாரதம் அது பேர், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலாக இதெல்லாம் தள்ளி விட்டு நிம்மதியாக மக்கள் வாழலாம், சோஷியல் மீடியாலாம் தள்ளிட்டு நிம்மதியாக வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அழகாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஒரு பேடி ஆக்சுவலாக இந்த மூவியில் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. ஸோ தப்பான ஆப்பு, எப்படி நம்ம ஃபீலிங்ஸு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பிரேக்கப் த்ரூ பண்ணுதுன்னு ஒரு ஆப் அது யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து மனுஷல் பேசிக்கிட்டு எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது. சூப்பர். வேறு லெவல் ப்ரோ. அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாரு. போன படத்தோடு இந்த படம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி பார்த்ததில்ல. இது ஒரு மாதிரி லைக் ஏஐ இப்போ வரதுனால, ஸோ அதை ஃபுல்லாக நம்ப வேணாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல தமிழ் இது கொண்டு வந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
என்ன படம் பார்த்து? லைக் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? என்ன கதை, என்ன சொல்லியிருக்கிறாங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்லை என்ன ஸ்டோரி? ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க. ஒன்லைன் ஃபோன் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ப்ரோ. ஃபோன் அண்ட் லவ் ஸ்டோரி. பிரதீப் ரங்கநாத் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? முந்தைய படம் மாதிரி இருக்கா இல்லை இது வேற டிஃபரன்ஸ்? இல்லை ப்ரோ, மாஸ் பண்ணிட்டாங்க. மாஸ் பண்ணிதான். என்ன படத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த உலகத்தில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ப்ரோ.